வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள். ஆலயத்துக்கு செல்வர்கள் சென்று தங்களுக்குரிய இதுகளை வேண்டிக் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு நாங்கள் செய்திகளுக்கு வர முன் என்று ஒரு குறள். இன்றைக்கு நாங்கள் அன்புடைமை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புடைமையிலேயே இன்றைக்கு அன்போடு எந்த வழக்கு என்ப ஆர்விக்கு என்போடு எந்த தொடர் என்று பார்த்துருக்கிறோம். வள்ளுவர் பெருமான் அன்பை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அன்போடு எந்த வழக்கு என்ப ஆர்விற்கு என்போடு எந்த தொடர்பு சொல்லியிருக்கிறார். அதாவது உயிரும் உடம்பும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த ஒரு பொருத்தமாகும். உயிரும் உடலும் எங்களுடைய உடலும் உயிரும் எப்படி இணைந்திருக்கிறதோ அதுபோல்தான் அன்பும் செயலும் இருக்க வேண்டும். இது செயலில் அன்பை காட்டுவது அன்பு இருக்கிறதுன்னு சொல்லி செயலை காட்டாமல் இருப்பார்கள் பல பேர். அப்போ அன்பு என்பது அப்படிதான், உடலும் உயிரும் இணைந்திருப்பது போல் செயலும் அன்பும் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் உயர்வாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது, உயர்ந்த பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நன்றி. மற்றது நாங்கள் இன்றைக்கு செய்திகளுக்கு வந்தோம்னு சொன்னால், இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் அன்று திசாநாயக் அவர்கள் அன்று திசாநாயக் அவர்கள் இன்றைக்கு பட்ஜெட் ஒன்று வாசிக்க போகிறார். பாதை என்று சொல்வார்கள், மிகவும் எதிர்பார்க்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம். அந்த வரவு செலவு திட்டம் என்று இந்த ஆண்டுக்கு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று வாசிக்கப்பட போகிறது. என்ன சொல்ல போகிறார், என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் பலர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார், என்னத்துக்கு வரி கூட போதா, வரி குறைய போதா, விலைவாசிகள் அதிகரிக்குமா என்றெல்லாம் ஒவ்வொன்றாக யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ மக்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலைக்கு உள்ள தெரியும் எங்களுக்கு என்ன வாதிச்சிருக்கிறார், அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் எப்படி, அரசு நியமனங்கள் எப்படி, என்னென்னத்துக்கு என்னென்ன ஒதுக்க போகிறார், அபிவிருத்தி திட்டங்கள் எப்படி இருக்க போகுது, போதை ஒழிப்பு சம்பந்தமான விடயங்கள் என்ன இருக்க போகுதுன்றது ஒரு பல எதிர்பார்ப்புகள் அனைத்து பக்கத்திலிருந்தும் உற்று நோக்குகின்ற ஒரு வாசிப்பாக இன்றைக்கு இருக்க போது. பார்ப்போம், வாசிக்கட்டும். நாங்கள் மாலை நேரம் இதை பற்றியான அறிவித்தலங்களுக்கு வந்து விடணும். பார்ப்போம், அப்போ பார்ப்போம். மற்றது இந்த போதை சம்பந்தமாக ஒரு அதிபர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சொன்னோம். அதிபரும் அவருடைய மகனும் பாடசாலை அதிபர் தான் என்று சொன்னேன். வேலியை பயிர் மேய்கிறது, பயிரை மேய்கிறது என்று சொல்வார்கள். காவலுக்கு விட்டவர்கள் அப்படியானவர்கள், மாணவ சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் இப்படியான வேலைகளை செய்வது அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த அதிபர் இப்போ என்ன செய்த, அதிபரையும் கைது செய்தாச்சு, அவருடைய மகனையும் கைது செய்தாச்சு. அது அனுராபுரம் எப்பாவல பகுதியில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அவர் ஒரு ஹோட்டல் நடத்துவதாகவும் அந்த ஹோட்டலுக்கு பின்பாக அதை மறைத்து வைத்திருந்ததாகவும், அதாவது நிலத்தில் கிண்டி அதை தாண்டி வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டு விசாரணைகள் மூலம் அது கிண்டி எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அப்போ அதை செய்தாலே இப்போ மகனும் கைது செய்யப்பட்டன்னு சொல்லப்பட்டது. இப்போ மகனுக்கு தந்தை உதவியா, தந்தைக்கு மகன் உதவியா என்று விசாரணைகள் மூலம் தான் தெரிய வரும். இதை விட என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவருடைய அந்த அதிபருடைய மனைவி அரச கட்சியின் ஒரு மாநில உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுதான் எல்லோருக்கும் இப்போ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் என்ன அரசாங்கத்தின் இப்படி என்று சொல்லியிருக்க அரசை சாடலாம் அப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளலாம் தானே. அப்போ அந்த பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்க போது இப்போ அவை என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், தனக்கு பெரிய மன உளைச்சல், மன வேதனையாக இருக்கிறது இந்த விடயம். என்னென்னு சொன்னால், தான் அரசு கட்சியில் இருக்க இப்படி ஒரு போதை ஒழிப்பு சம்பந்தமாக அரசு நடந்து கொண்டிருக்க அந்த நேரங்களில் இப்படி ஒன்று நடந்தது மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவதாகவும், தான் இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு அவரை விசாரிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் மூலமாகவும் அவர் தன்னுடைய வேலையிலிருந்து ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார். அதை பற்றிய விவரங்கள் மேலதிகமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அவை தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரவு செலவு திட்டம் அடுத்தபடியும் வரவு செலவு திட்டம் இன்றைக்கு வாசிக்கப்பட போகிறது. அது விவாதம் இன்றைக்கு வாசித்து விடுவார்கள். அதை பற்றிய விவாதங்கள் வருகின்ற 8ஆம் தேதி தொடக்கம் 6 நாட்கள் நடைபெறும் என சொல்லப்படுகிறது. முதலாம் கட்டமாக அது தெரியும் எங்களுக்கு. நடுக அந்த வாசிப்புகள் விவாதங்கள் நடைபெற்று பேருந்து வாக்கெடுப்புகள் எல்லாம் நடைபெறுவது எங்களுக்கு தெரிஞ்ச விடயம்.
அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ 8ஆம் தேதியிலேருந்து 6 நாட்கள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. பேருந்து வாக்கெடுப்பு 16ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் வாக்கெடுப்பு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு 1ஆம் கட்ட இது முடிந்து 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு 16ஆம் தேதியும் 3ஆம் கட்ட வாக்கெடுப்பாக டிசம்பர் 5ஆம் தேதியும் மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரவாயில்லை, இப்போ சொல்லப்பட்டு அந்த வாக்குவாதங்கள் நான் சொல்ல தேவையில்லை என எங்களுடைய அரச கட்சியில் பெரும்பான்மை ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகையினால் அவர்களுடைய அந்த வாசிப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் கூட இருக்கும். மற்றது நேற்று நாள் போதை ஒழிப்பு, நான் நேற்றைய முன்தினம் போதை ஒழிப்பு சம்பந்தமாக நாட்டிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கைதுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த கைதுகளில் 980 பேர் ஒற்றை நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்தது அதுவும் இது போதை ஒழிப்பு, போதை சம்பந்தமாக போதை பொருள்கள் வைத்திருந்தது, போதை பொருள் பாவித்தது, போதை பொருள் விற்பனை செய்தது என்று சொல்லி அந்த போதைக்குள்ளேயே சுற்றி நின்று 980 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சோதனை செய்திருக்கிறார்கள் 1053 பேரை சோதனை செய்து 980 பேரை தான் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கடந்த 9 மாதங்களில் இவர்கள் இதுக்குள்ளே அதிகமாக கைது செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதாவது என்னென்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த 9 மாதத்துக்குள்ளே அதிகமாக அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இப்படியானவர்களை 980 பேருக்கு மேலே. ஆகையினால் 20க்கும் மேற்பட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கு. அந்த என்னென்னு சொன்னால் பொறுப்பில் உள்ளாண்டு நான் சொல்ல வந்த என்னென்னு சொன்னால் இந்த கைது செய்யப்பட்ட லஞ்ச ஊழல் சம்பந்தமாக போதை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் இப்போ கைது செய்கிறது. இது எந்த பகுதியில் கூட கைது அரசு அதிகாரிகள் அரசு திணைக்களங்கள் சம்பந்தமாக போய் உள்ளட்டு பார்க்க எந்த திணைக்களங்களுக்குள்ள கூடுதலாக கைதுகள் நடைபெற்றிருக்கு என்று சொல்ல போனால் அது போலீஸுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஏற்பட்ட முறைப்பாடு மூலமாக அதிகாரிகள் கைது செய்யும். அப்போ 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் 20க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரு அதிர்ச்சி அறைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த அளவுக்கு இவ்வாறு இப்படியெல்லாம் நடைபெறுகின்றது எங்களுக்கு நம்பவே முடியாததாக சொல்லப்படுகிறது. மற்றது போலீசாருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் 5000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ பொதுமக்களாலேயோ அரசியல்வாதியாலேயோ போலீசாருக்கு எதிரான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எதிராக 5000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற. அப்போ போலீஸார் இப்பொழுது கொஞ்சம் நேர்மையாக செயல்படுவதாக தெரிகிறது. அவர்கள் கொஞ்சம் அங்கே கைதுகளை மேற்கொள்கிறார்கள், சோதனைகளை மேற்கொள்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த நாட்டிலே ஒரு போதை ஒழிப்பு, போதை வஸ்து அழிப்பு வருகின்ற போது அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த நாடு ஒரு சுபிட்சமாக வர வேண்டும். நாடு துடைத்தெறியப்பட்ட போதை ஒழிப்பு, போதையிலிருந்து துடைத்தெறியப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு நாடாக இந்த இலங்கை திகழ வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு இத்துடன் இந்த செய்திகளை விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.